இப்படிலாம் கூட மாமியார் மருமகள் இருப்பாங்களா? மாமியாரும் மருமகளும் சண்டை போட்டு பாத்திருப்பீங்க. ஆனா மாமியாரும் மருமகளும் சேர்ந்து மத்தவங்க கூட சண்டை போட்டு பாத்திருக்கீங்களா? இந்த கதையில பாப்போமா? அது ஒரு அழகான கிராமத்து மண் வீடு. மாமியார் மீனாட்சி அம்மாவும் மருமக கவிதாவும் மாமனார் ராமசாமியும் பையன் கதிரும் அந்த வீட்ல வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அது கோடை காலன்றதுனால எல்லார் வீட்டு கிணத்துலயும் தண்ணி தீந்து போச்சு. ஆனா நம்ம மீனாட்சி அம்மா கிணத்துல மட்டும் தண்ணி தீரவே இல்ல. வத்தாம வந்துகிட்டே இருந்துச்சு. ஒரு நாள், அத்தை, நம்ம ஏன் பிசினஸ் பண்ணக்கூடாது? பிசினஸ் பண்ணா நமக்கு லாபம் நிறைய வரும்ல. அதுக்கு அத்தை, ஏண்டி உனக்கு மண்டையில ஏதாச்சும் இருக்கா? குடும்பத்தை நடத்தவே காசு இல்லைன்னு புலம்பிக்கிட்டு இருக்கோம், நீ என்ன பிசினஸ் பண்ணலான்னு சொல்றேன்னு கேட்டாங்க. அதுக்கு மருமக சொன்னா, ஐயோ அத்தை, நீங்க யோசிச்சு பாருங்க, ஊர்ல யாரு கிணத்துலயுமே தண்ணியே இல்ல. ஆனா நம்ம கிணத்துல இருக்கு. இதையே பிசினஸ் பண்ணலாமே. தண்ணி பிடிக்க வரவங்களுக்கு ஒரு குடம் 10 ரூபாய் சொல்லி வாங்குவோம். அப்போ நமக்கு லாபம் தானே அப்படின்னு சொன்னா, இப்பதான் மாமியாருக்கு இது சரியான யோசனை தான் பட்டுச்சு. சரியா அதே நேரம் பக்கத்து வீட்டு ரம்யா தண்ணி பிடிக்க அவங்க கிணத்துக்கிட்ட வந்தா, இதோ பாரு ரம்யா, இனிமே சும்மா தண்ணி பிடிக்க முடியாது. ஒரு குடத்துக்கு 10 ரூபா கொடுத்துதான் தண்ணி பிடிக்கணும், புரியுதா அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுட்டாங்க. இப்படி யாரெல்லாம் அங்க தண்ணி பிடிக்க வராங்களோ காசு கொடுத்தாதான் தண்ணி பிடிக்க விடுவேன்னு மாமியார் மருமகளும் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ உங்க மாமனார் ராமசாமி வந்தாரு. இப்படி தண்ணிய வச்சு மாமியார் மருமகளும் வியாபாரம் பண்றீங்களே, இதெல்லாம் நல்லாவா இருக்கு? நீங்க இப்படி பண்றதுக்கு அந்த தண்ணி ஒரு நாள் வத்தி நமக்குமே தண்ணி இல்லாம போக போகுது. அப்படியே கொஞ்ச நாட்கள் போகுது. ஒரு நாள் மருமக கிணற பார்க்க வெளியே வந்தா, பார்த்து ஷாக் ஆயிட்டா. ஏன்னா அதுல தண்ணி காலி ஆயிடுச்சு. உடனே அத்தை மாமா எல்லாரையும் கூப்பிட்டு தனி காலியான விஷயத்த சொன்னா. உடனே மாமனார், தண்ணிய வச்சு வியாபாரம் பண்ணினீங்கல்ல, அதான் சீக்கிரமா காலி ஆயிடுச்சு. இப்பயாச்சும் உங்களுக்கு அறிவு வரட்டும் சொன்னாரு. மாமியாரும் மருமகளும் ரொம்ப கவலைப்பட்டாங்க. ஸ்டோரி பிடிச்சிருந்தா சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.